மற்ற ஆப் மாதிரி இல்லாம தட்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லயும் இருக்கு. லோக்கல்ல மட்டும் இல்லாம ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. அதிமுக ஆட்சியில் மக்களின் சுமையை குறைக்க ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்த நாளை ஒட்டி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் இவரது சிலைக்கு இபிஎஸ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற தேர்தலுக்கான அதிமுகவின் 3ஆம் கட்ட வாக்குறுதிகளை வெளியிட்டார். அப்போது திமுக ஆட்சியில் விலைவாசி கடுமையாக உயர்ந்து விட்டதாக குற்றம் சாட்டிய அவர் மக்களின் சுமையை குறைக்க அதிமுக ஆட்சியில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்று கூறினார். பொங்கல் தொகுப்புடன் ஆண்டுதோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்றும், வேலைக்காக பதிவு செய்துவிட்டு காத்திருக்கும் இளைஞர்களுக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். விவசாயிகளுக்கு விலையில்லாமல் வழங்கப்படும் மின்சாரத்தின் அளவு 300 யூனிட்டிலிருந்து 400 யூனிட்டாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். மீன்பிடி தடை காலத்தில் மீனவர்களுக்கு வழங்கப்படும் நிதி உதவி 8,000 ரூபாயிலிருந்து 12,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். திமுக ஆட்சியை கடுமையாக விமர்சித்த இபிஎஸ் தற்போது அது கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவித்தார். மக்களின் சுமையை குறைக்கும் வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணை தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும். வேலைக்காக காத்திருக்கும் பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாயும், +2 வரை படித்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்துள்ளோருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். மீன்பிடி தடை காலங்களில் மீனவர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் நிவாரணத் தொகை 8,000 ரூபாய். இந்த 8,000 ரூபாயிலிருந்து அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் 12,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் அன்று வழங்கப்பட்டு வரும் பொங்கல் தொகுப்புடன் சேர்ந்து 1000 ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்கப்படும்.